மனுஷ சிங்கம். மண்ணுல ஒரு சிங்கம்லாம் வராது, ஏன்னா அதெல்லாம் கட்டுப்பாடுதான் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல உலாவி கொண்டுகிற மனுஷ சிங்கம் தான் அவங்களை என்ன செய்யுது, காலி பண்ணு பாக்குது. ஆனா ராஜா வந்து எட்டி பாக்குறாரு, ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. உன் வீட்டுல பிரச்சனையா, உன் வீட்டுல சிங்கங்கள் நிறைய இருக்குதா, அது வாயெல்லாம் கட்டணுமா, நீ என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இயற்கையான ஒரு சிங்கத்தை வாயை கர்த்தர் என்ன செய்தாங்க, கட்டினாரா. சிங்கமும் ஒரு இயற்கை தான், ஆண்டவருடைய படைப்பிலாது ஒரு ஒன்றாக இருக்கிறது. நாமளும் இயற்கை தான். ரெண்டு சிங்கம் எல்லாமே அவர் கட்டி போட வல்லவராய் இருக்கிறாரு. உங்க வீட்டுல அநேக சிங்கங்கள் இருக்குது, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் அதான் சொல்றாரு, ஆராதிக்கிற தேவனை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க சாணியது போல ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாமே நமக்கு சாதகமாக என்ன செய்வாரு, செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் இல்ல. நானும் ராஜா வந்துக்கிறாரு, நான் தோத்துட்டேன்பா, நான் தோத்துட்டேன். உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாவும் தோத்துட்டாங்க. ஆனா இயேசு ராஜா என்னைக்கும் அவரே கீழே போறாங்க அந்த எருசலேம்ல. இவரு மேல பழிய போட்டு ஒரு எப்படியாச்சு இயேசு கிறிஸ்துவை கவிழ்க்க வேண்டும் என்று அந்த எருசலேமில் அங்கே ராஜா இடத்துல கூட்டிட்டு போறாங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து ராஜா என்ன செய்தாரு, ஜெயிச்சாரா? இதுதான் அந்த சிங்கப்பேபில நடந்ததுதான் அந்த எருசலேமில நடக்கிறது. இதுவும் அவர் இயேசு கிறிஸ்துக்கு வருவதற்கு முன்பே இங்க தானியேலின் புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அங்க சொல்றாங்க, தானியேல் ஒரு யூத இனத்தை சார்ந்தவர். நம்முடைய இயேசு கிறிஸ்துவ ஒரு யூத இனத்தை தான் சார்ந்தவர். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். நமக்காக மூன்றாம் நாள் என்ன செய்தாரு, ரிலீஸ் ஆனாரு. இங்கிலீஷ்ல சொல்றான், அது பேர் என்னது, தானியேல் ரிலீஸ் ஆனாரு. இயேசு கிறிஸ்துவ ரிலீஸ் ஆயிட்டாரு. எல்லா சிங்கத்தை வாய் ஆண்டவர் அந்த சிலுவையில் என்ன செய்தார்.